லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். நினைச்சு கூட பார்க்கல, நான் வந்து இவரை நேரா பாப்பேன்னு கூட நினைச்சு பார்க்கல. அன்னைக்கு ஆடியோ லான்ச் அப்போ ரஜினி சார் உட்காந்துருக்க ரோல எனக்கும் ஒரு சேர் என் பேர் போட்டு இட் வாஸ் சரியல். நம்ம ஒரு 3வது ரோ 2வது ரோ அப்படி கூட வச்சுக்கலாம். நான் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். அன்னைக்கு தான் எங்க அப்பாவும் வந்திருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம். சார் பேசிட்டு இருக்கும்போது அது முடிச்சுட்டு நான் திரும்பி பார்த்தது எங்க அப்பா தான். ஸ்டேஜ்லயே சொன்னேன், தட் வாஸ் மை படையப்பா மூமெண்ட். வெற்றி கொடிக்கட்டு இஸ் மை சோல் சாங். இட் இஸ் லைக் மை மோட்டிவேஷனல் சாங். டக்குனு அனிருத் இறங்கி வராரு, தலைவர் எந்திரிக்கிறாரு, டப்புனு ஆடுறாரு. இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. சூப்பர் ஸ்டார் இஸ் சூப்பர் ஸ்டார். ஓகே, நம்ம we can't go next to that star. எனக்கு ஃபஹத் சார் எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒரு 5 நிமிஷம் பண்ணா கூட அந்த கேரக்டருக்கு இம்பாக்ட் இருக்கணும். ஐ திங்க் சரண்யா ஹேஸ் தட். ஒரு ரியாலிட்டி ஷோ நீங்க சொன்னீங்க, ஒரு ஆங்கரிங் இருக்கும்போது எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் இதுக்கான ஏங்கிட்டு இருக்க ஒரு பீரியட். எல்லாருமே they will go through their challenges in life. நானுமே எப்பயுமே ஸ்ட்ராங் கிடையாது. ஐ பிரேக் டவுன். எனக்கு பயம் இருக்கு. ஐ திங்க் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. தலைவர் அவர் பேசும்போது எல்இடியில் உங்களை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்பாட்ல நான் இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ எமோஷனலா அவர் பேச வந்து அந்த பொண்ணு இப்ப கூட ஒரு மாதிரி கிழிஞ்ச பேண்ட் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்து இருந்தா அது பேசவே மாட்டேங்கிறாங்க, இவ்வளவுதான் சைலண்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஆன் ஸ்பாட் மூமெண்ட் அப்படிங்கிறது செரிஷ் மூமெண்ட். ஏன்னா இப்போ ஒரு மூமெண்ட் இருக்கு, நான் கேட்கிறேன், அது போக போக நான் கேட்கிறேன். நம்ம முன்னாடி பாத்துருவோம் தலைவர் படங்கள்லாம் டிக்கெட் கிடைக்காம வெயிட் பண்ணி அப்படி பார்த்த மூமெண்ட்லாம் இருக்கும். அவரு ஸ்டேஜ்ல ஏறி, ஏன்னா அவர் ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்றவங்க எவ்வளவு பேருன்னு தெரியும். அந்த ஸ்பீச்ல நம்மளை பத்தி பேசி மென்ஷன் பண்ணும்போது ஆக்சுவலி நேரு ஸ்டேடியம்ல ஒரு 4-5 years ஐ திங்க் ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஈவெண்ட்டுக்குன்னா அப்போ நான் ஆக்டர் லைக் ஐ வாஸ் நாட் வாட் ஐ ஆம் டுடே. நேரு ஸ்டேடியம்ல அந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்க கேலரி இருக்குல்ல, அதுல அங்க உட்காந்து ஐ வாஸ் வாட்சிங் அ ஷோ. அன்னைக்கு ஆடியோ லான்ச் அப்போ நான் போறேன், ரஜினி சார் உட்காந்துருக்க ரோல எனக்கும் ஒரு சேர் என் பேர் போட்டு இட் வாஸ் சரியல். நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே நம்ம வந்து ஒரு சோ மெனி ஆக்டர்ஸ், அதை நம்ம ஒரு 3வது ரோ 2வது ரோ அப்படி கூட வச்சுக்கலாம். நான் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். இட் வாஸ் ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்திருப்போம்ல, அந்த விஷயத்த நம்ம கரெக்டா பண்றோம், கரெக்டான வழியில போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு அன்னைக்கு வந்தது. அண்ட் வென் சார் ஸ்டேஜ்ல போயிட்டு நான் நினைச்சேன் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு, எல்லாத்த பத்தி பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும்போது என்னால் ஆர்டிஸ்ட் பேர் தனித்தனியாக சொல்ல முடியல, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னா. சரி, ஐ வாஸ் லைக் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் த மினிட் ஹி ஸ்போக் அபவுட் மீ, அன்னைக்கு தான் எங்க அப்பாவும் வந்திருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்க்கு. ஸோ இட் வாஸ் வெரி இமோஷனல் ஃபார் மீ. மை டேட் ஹேட் டியர்ஸ் இன் ஹிஸ் ஐஸ். சார் பேசிட்டு இருக்கும்போது அது முடிச்சுட்டு நான் திரும்பி பார்த்தது எங்க அப்பா தான். யா, சார் பேசி முடிச்சுட்டு ஐ saw my dad and he was very emotional. I think நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அம்மா ஆல்வேஸ் கம்ஸ். டாடி வந்து பிஸியாவே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து டாடி வந்தாங்க. he really likes ரஜினி சார். அன்னைக்கு வந்திருந்தாரு. அண்ட் நான் வந்து ஸ்டேஜ்லயே சொன்னேன், தட் வாஸ் மை படையப்பா மூமெண்ட். வெற்றி கொடிக்கட்டு இஸ் மை சோல் சாங். இட் இஸ் லைக் மை மோட்டிவேஷனல் சாங். அது ஏன் தெரியல, எனக்கு ஏதோ அந்த ஒரு பாட்டுல அவர் அப்படி ஆவார்ல, அந்த மாதிரி நான் ஒரு பாட்டுல இங்க வந்துட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு கேப்ஷன் கூட அதான் போட்டிருந்தீங்க, மனிதனில் புனிதனப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. ஓகே, இப்போ அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்கு. இப்போ வேட்டையின் ஆடியோ லான்ச் நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறதுக்கான மெயின் ரீசன், அப்படி நாங்கள் தலைவர் பார்த்ததே கிடையாது. அவர் பயங்கர செரிஷா இருந்தாரு, எமோஷனலா இருந்தாரு, செம்ம ஜாயா இருந்தாரு அப்படின்னு. ஒரு மூமெண்ட் நாங்க தூரத்துல இருந்து எங்கேயோ பார்த்தோம், மேம் எல்இடியில பார்த்தோம், நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்க. டக்குனு அனிருத் இறங்கி வராரு, சார் எந்திரிக்கிறாரு, தலைவர் எந்திரிக்கிறாரு, டப்புனு ஆடுறாரு. இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை, பக்கத்துலயே உட்காந்து பார்த்தது எப்படி இருந்தது? நான் என் போன்ல வீடியோ எடுத்துருக்கேன், அது நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. பட் அத சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இது நான் நினைச்சு பார்க்காத விஷயம். இட்ஸ் சம்திங் தட் நான் வந்து தனுஷ் சார் என்னோட ஃபேவரட் ஆக்டர் நான் சொல்லியிருக்கேன். அவர் கூட நடிப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் திஸ் யூனிவர்ஸ். அது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐ கெப்ட் மேனிஃபெஸ்டேட்டிங், இது நான் அவர் கூட ஒரு நாள் நடிச்சிருவேன். திஸ் இஸ் சம்திங் that I never thought will happen. நினைச்சதே இல்ல, நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்து இவரை நேரா பாப்பேன்னு கூட நினைச்சு பார்க்கல. ஐ டோன்ட் நோ வை. எனக்கு ஏன்னா வந்து
சூப்பர் ஸ்டார் இஸ் சூப்பர் ஸ்டார், ஓகே நம்ம வி கான் கோ நெக்ஸ்ட் டு தட் ஸ்டார் அந்த மாதிரி இருந்தது. அவர் ஏதாவது நம்மளோட ஏதாவது ஒரு படம் பார்த்தா நம்மள கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. Okay. பட் ஆனா நான் அது யோசிச்சு கூட பார்க்கல. பிகாஸ் எனக்கு வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜோன்லயே இருந்தேன்னா. பட் வென் திஸ் ஹேப்பன்ட், இது எங்க என் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நல்ல லைக் கரெக்டா போயிட்டு அஃப்கோர்ஸ் அது நான் நினைச்சு பார்க்காத டிரெக்ஷன்ஸ்ல இட் இஸ் கோயிங்ல. ஓகே அதே மாதிரி என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கரியர்ல இந்த மாதிரி படங்கள் எனக்கு வரும், நான் தலைவர் கூட நடிப்பேன் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் இன் த இண்டஸ்ட்ரி ஹூ ஆர் ஸ்டில் வாண்டிங் டு அண்ட் வெயிட்டிங் டு ஒர்க் வித் ரஜினி சார். அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். நீங்க சொல்ல எனக்கு ஃபீல் ஆகுது, சூப்பர் பிளெஸ்ட், செம்ம ஃபீல் ஆகுது எனக்கு. எல்லாருக்கும் ஒரு வீடியோ கேரக்டர் வீடியோ ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து எல்லாருக்கும் பயங்கர ஸ்டைலிஷா ஒன்று இருந்தது. உங்களோட கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டைலிஷ் வந்து அது வேற மாதிரி இருந்தது. கேரக்டர் ரோலா வந்து இந்த கேரக்டர் எழுதும்போது துஷாரா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஞானவேல் சார் எழுதினாரா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னு எங்களுக்கு பயங்கரமா இருந்தது. பிகாஸ் பேக் டு பேக் உங்களோட ரிலீசஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஓரியன்ட், ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்ல ஸ்ட்ராங்கா உங்களோட கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு ஹாப்பியானீங்க அந்த வீடியோல? சரண்யாவோட ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஞானவேல் சார் எழுதும் போது என்ன நினைச்சுதான் எழுதுனேன்னு சொன்னாரு. ஓகே அது வந்து எனக்கு ஆஃப்டர் லைக் படம் டப்பிங் டைம்ல தான் எனக்கு சொன்னாரு. அப்படியா? லைக் ஹி ஆக்சுவலி டோல் மீ, நான் இந்த கேரக்டர் எழுதும் போது the only person that I could think was you அப்படின்னு சொன்னாங்க. I was like ஓகே. அவருக்கு வந்து நட்சத்திரம் நகர் ரெனே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்னா இது வரைக்கும் வந்த படங்கள்ல ஓகே ஒரு ஃபோட்டோ போட்டு இவங்க துஷாரா as this அந்த மாதிரி இருக்கும். வெல்கம் ஆன் போர்டு அந்த மாதிரி இருக்கும். இல்ல வெல்கம் ஆன் போர்டு வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் வந்தது. பட் ஜென்ரலா ஒரு கேரக்டர் ரிவீலிங்னா போட்டோ போட்டு துஷாரா as this அப்படின்னு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா. பட் இட் வாஸ் ஷாக்கிங் டு மீ. I was like ஃபர்ஸ்ட் ரித்திகா அவங்களோடது வந்தது. I was like அவங்களோடது வந்தப்போ I was like ஓ அப்ப நம்மளோடது நாளைக்கு வரும்னு. Then only I realized okay இது வந்து they are actually planning it இந்த மாதிரி and they are posting it அப்படின்னு. When I saw சரண்யா, I don't know அது எப்படி நான் சொல்றேன்னு தெரியல. ஏன்னா நான் நடிச்சு முடிச்சிட்டேன். It is not like new to me or something. ஆனா என்னையே நான் புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு குஷி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. I think it's because of ரஜினி சார். ஓகே அது பிகாஸ் ஆஃப் சொல்லிட்டீங்க. பட் டைரக்டர் சார் சொல்லி இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர் ஒரு படத்துல ஒன்று எழுதும்போது ஒரு கேரக்டர் நினைச்சிட்டு எழுதுறாரு அப்படின்னு. ஆக்சுவலி சார் வந்து ஏன் கேரக்டர் மட்டும் இல்ல, அமிதாப் சாரோட கேரக்டர், ஃபஹத் சாரோட கேரக்டர், மஞ்சு மேம் கேரக்டர், எல்லா கேரக்டர்ஸுமே ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல கூட சொன்னாங்க. நான் ஒரு கேரக்டர் நினைச்சு ஒரு ஆக்டர் நினைச்சு இந்த கேரக்டர் எழுதுனேன். அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்துல இருக்காங்க. நான் யாரெல்லாம் நினைச்சு எழுதுனேனோ எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஐ திங்க் 100% போட்டு எழுதுனேன். ஏன்னா அது அந்த ப்ரிவ்யூ பார்க்கும்போது தெரிஞ்சது எல்லாமே பயங்கரமா இருந்தது அப்படிங்கும்போது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ரிவீலிங் பண்ணதுல இருந்தும் டேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தர் எழுதும் போதும். இப்போ இன்னொரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணீங்க, சரண்யா அப்படிங்கிற கேரக்டரு பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு ஃபீல் வருது. நடிச்சு முடிச்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு புதுசா ஒரு ஃபீல் இருக்குன்னு. வாட் சரண்யா என்ன சொல்லுவாங்க அவங்க? நான் எல்லாம் எதுவுமே கேட்கல, என்ன சொல்ல வராங்க சரண்யா? ஐ திங்க் உண்மையா தான் சொல்ல வராங்க. ஓகே ஃபேக்ட். அவங்க இதுவும் டைரக்டர் சொன்னதான் எனக்கு. நான் வந்து எனக்கு உன் மேல ஃபெய்த் இருந்தது, நீ சரண்யா பண்ணிடுவேன்னு. ஆனா யூ சேஞ்ச்ட் இட் டு அ ஃபேக்ட் அப்படின்னு சொன்னாரு. ஐ திங்க் ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். சரண்யா வந்து இப்போ என்னோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனா ஐ ஆல்சோ வாண்ட் டு பி அ வல்னரபிள் உமன். எல்லா உமனுமே ஸ்ட்ராங் கிடையாது. எல்லாருமே தே வில் கோ த்ரூ தேர் சேலஞ்சஸ் இன் லைஃப் அண்ட் தே ஆர் டீலிங் வித் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். அப்படி இருக்கும்போது நானுமே எப்பயுமே ஸ்ட்ராங் கிடையாது. ஐ பிரேக் டவுன், ஐம் ஹேவிங், எனக்கு பயம் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. எனக்கு அந்த மாதிரி சைடு ஆஃப் உமனும் போர்ட்ரே பண்ணணும் ஸ்க்ரீன்ல. அவங்களுக்கு அவங்களா நான் இருந்தா எப்படி இருப்பேன், நான் வந்து வல்னரபிளா இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு எனக்கு காமிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு வந்தது இல்லை. பட் மை கேரக்டர்ஸ் ஆர் பீயிங் ஒன்லி லைக் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் விச் நான் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்க கேரக்டர்ஸ். ஸோ சரண்யா இஸ் ஒன் கேரக்டர் லைக் தட். ஷீ இஸ் ஹியர் ஃபார் அ காஸ், ஷீ இஸ் ஹியர் ஃபார் அ ரீசன். யா அது அவரோட சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். இப்போ ஞானவேல் சார் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, நான் உங்களுக்கு பர்சனலாக கேட்குறேன். பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு சில ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு வந்து
இவங்க நடிக்கிறாங்க இந்த படத்துல அப்படி இருக்கும்போதுனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். துஷாரா இருக்காங்களா, ஓகே ஃபைன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ அது கிரியேட் ஆயிருக்கு. துஷாரா விஜயன் இருந்தாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அவங்க காரணம் இல்லாமலாம் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்க சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஆக்சுவலி அது ரொம்ப நான் கேலரியில இருந்த துஷாரா விஜயன்ல இருந்து இப்போ அது ஆக்சுவலி பயமா தான் இருக்கு. பயமா இருக்கு, ரெஸ்பான்சிபிளா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, நம்ம ஒரு கேரக்டர் எனக்கு வந்து என்னன்னா I don't want to be a hero in material. I want to be a performer. ஓப்பனா சொல்றீங்க, ஆமா. சூப்பர். எனக்கு வந்து எனக்கு ஃபஹத் சார் எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒரு 5 நிமிஷம் பண்ணா கூட நானும் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். ஒரு படத்துல நான் 5 நிமிஷம் வந்தாலும் அந்த கேரக்டருக்கு இம்பாக்ட் இருக்கணும். ஐ திங்க் சரண்யா ஹேஸ் தட். நம்ம வந்து இங்க அழுதோம்னா ஆடியன்ஸ் அங்க அழுகணும். தட் இஸ் our purpose there on screen. அப்படி இருக்கும்போது I want to do such roles. I want to like connect with my audience. அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணும். அண்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு தெரியல. பட் அதே மாதிரி நான் பண்ற எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல. 10 பேருக்கு பிடிச்சா 20 பேருக்கு பிடிக்காம போகலாம். பட் அந்த 10 பேருக்கு பிடிக்குதுல, ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். அந்த மாதிரி தான். அண்ட் கரெக்டான கண்டென்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துட்டே இருக்கு. ஸோ அவ்வளோதான் சொல்றதுல ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியும் பயம் அப்படிங்கிறது. ஓகே இப்போ உங்களுக்கு தலைவர் கூட மட்டும் சீன் இருக்கா, சார் கூட மட்டும் சீன் இருக்கா, இல்ல எப்படி பட கதையே இல்ல? நான் அதான் ஸ்டார்டிங்ல இருந்து கதை பத்தி எதுவுமே அப்படி இல்ல. ஓகே, ஐ ஹேவ் சீன்ஸ் வித் a lot of people in the film. அது சொன்ன கேரக்டர் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அண்ட் ஆல்சோ அபவுட் லைக்கா அண்ட் ஆல் நோ, எல்லா பெரிய பெரிய படங்கள் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் அ லைக்கா ப்ரொடக்ஷன் இஸ் எவ்ரி ஆக்டர்ஸ் ட்ரீம். அட்லீஸ்ட் இட் வாஸ் மை ட்ரீம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தது வந்து ரஜினி சார் படம். அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் அனிருத் சார். லைக் அந்த மாசான பாட்டுக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஐ திங்க் எவ்ரி திங் சூப்பரா அமைஞ்சிருச்சு. கதிர் சார் ஐ ரியலி ஹாவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் கதிர் சார், டிஓபி சார், அண்ட் ஆல்சோ ஆர்ட் டைரக்டர். லைக் ஐ ஹவ் நோன் தெம், ஐ ஹவ் பின் ஃபாலோவிங் தெம். ட்விட்டர்லலாம் தே ஆர் வெரி ஆக்டிவ். ஐ ஹவ் பின் ஃபாலோவிங் த இது பொலிட்டிக்கலி ஹி ஸ்பீக்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஐ டோன்ட் நோ, லைக் எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் வேட்டையன். ஓகே, அண்ட் ஃபைனலா ஒண்ணே ஒன்று கேட்டேன். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ நீங்க சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆங்கரிங் இருக்கும்போது எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங். அது ஏன்னா எனக்கு அந்த சைட் ஆஃப் துஷாரா விஜயன் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது சார்பாட்டால இருந்தா எனக்கு தெரியும், மாரியம்மால இருந்தா எனக்கு இப்போ வரைக்கும் சரண்யா வரைக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் எனக்கு ஷார்ட்டா தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லைஃப் இதுக்கான ஏங்கிட்டு இருக்க ஒரு பீரியட். சூப்பர். யா, ஐ திங்க் நான் என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ தூரம் வருவேன்னு நினைக்கல, ஆனால் வருவேன்னு தெரியும். பட் அதுக்கு ஒரு 7 வருஷம் ஜேர்னி இருந்தது எனக்கு. அதுக்கான பேஷன்ஸ் இருந்தது. யா, ஸோ பேஷன்ஸ் இருந்தது. ஆங்கரிங் சன் லைஃப்ல ஆங்கரிங் பண்ணேன். அது வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைட், ஒரு இருட்டான கொகைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லைட் வந்துச்சுன்னா இங்கே தான் போகிறோம் அப்படின்னு ஒரு கைடிங் பாத் மாதிரி இருக்கும்ல. ஸோ இட் வாஸ் சம்திங் லைக் தட் இன் மை கரியர். ஓகே, சூப்பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபோன் கேஸ் மாதிரி தான் லைஃபும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வேட்டையில இருந்து அது கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. For more details, contact in description.